ஹலோ இன்னைக்கு நம்ம பாக்குறது ஒரு விவசாயி அவருடைய மனைவி அவரை விட்டு போயிடாங்க. அவர் தனியா வீட்டுல இருக்காரு. யாரோ ஒருத்தவங்க கதை தட்டுறாங்க. அப்ப வெளில வந்து பாக்குறது ஒரு விதவை பெண்மணி அங்க நின்று இருக்காங்க. ஆனா ஏன்னாங்க அவங்க யாரு அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி வாழ்ந்து இருக்காரு. அவர் பேரு சீனோ. அவரோட சின்ன வயசுலயே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவருடைய அப்பா தான் அவர் வளர்த்து ஒரு ஆளாக்குறது. முக்கியம் பாத்தீங்கன்னா அவர் வளரும் போதே வறுமை சூழலால குடிப்பழக்கத்துக்கும் மற்ற கெட்ட பழக்கங்களுக்கும் ஆளாவாம அவர் இருக்காரு. முக்கியம் பாத்தீங்கன்னா அவரோட வறுமைனா என்னன்னு தெரிய பண்பட்ட வாழ்க்கைய வாழ்றாரு. இந்த நேரத்துல தான் அவருடைய அப்பா எனக்கு வயசாயிட்டு இருக்கு, நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு. அதே போல கல்லூரி படிக்கும் போது இவர் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்பாவும் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துறாரு. இப்ப வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு. அவர் விவசாயம் பண்ணி தான் அவருடைய வாழ்க்கை கடத்துறாரு. இப்ப வீட்டுக்கான செலவுக்கு பணம் இல்லன்றதால அவருடைய மனைவி எங்கேயாவது வெளியூர் போய் சம்பாதிச்சுட்டு சொல்றாங்க. ஆனாலும் அதெல்லாம் இல்ல, நம்ம ஊர் விட்டு வெளில போனா உன்னை விட்டுட்டு வெளில போய் தங்க முடியாது, நம்ம இங்கே விவசாயம் பண்ணி நல்லபடியா வாழ்க்கை நடத்தலாம்னு சொல்றாரு. ஆனா அவருடைய மனைவி அவர் பேச்சு கேட்கவே இல்ல. ஒரு இடத்துல அவங்களுக்கு சண்டை முத்துது. இந்த இடத்துல தான் அவருடைய மனைவி வேறொரு கூட ஓடி போறாங்க. அவர் மனம் இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காரு. இப்ப தினந்தோறும் தூங்குறது, காலைல எழுந்திருக்கிறது, சமைக்கிறது, சாப்பிடுறது, வயலுக்கு போய் வேலை செய்யறது அப்படின்னு அவருடைய வாழ்க்கை தினந்தோறும் இப்படியே கடந்துட்டு இருக்கு. அவருக்கு ஒரே ஒரு நண்பர் தான், அவர் பேரு ரவீந்திரன். அவரை மாமனு கூப்பிடுறாரு. ஏன்னா பக்கத்து ஊர்ல தான் அவர் டீ கடை வச்சிருக்காரு. அதனாலேயே அவர் கூட நட்பு ரொம்ப அதிகம். அதனால எல்லா மன கஷ்டங்களையும் இன்ப துன்பங்களையும் அவர் கூட தான் இவர் பகிர்ந்துறாரு. எப்பொழுதும் காலையிலயும் மாலையிலும் அவர் கடைக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு வர்றது வழக்கமா இருக்கு. ஒரு நாள் வீட்டுல படுத்திருக்காரு. திடீர்னு யாரோ கதை தட்டுற மாதிரி இருக்கு. அப்ப யாரா இருக்கும் அப்படின்னு கதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் யாரோ ஒரு பொண்ணு நிக்கிறாங்க, குழந்தைய வச்சு நிக்கிறாங்க. அவங்க ஒரு விதவையா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல ரவீந்திர மாமாவும் இருக்காரு. யார் மாமா அந்த பொண்ணு அப்படின்னு அவர் கேக்குறாரு. இப்பதான் ரவீந்திர மாமா இந்த பொண்ணு அனாதையா அங்க நின்று இருந்தது. இரவு தங்கத்துக்கு இடம் இல்லாம தவிச்சிட்டு இருந்தது. அப்பதான் இங்க நான் ஆச்சிட்டு வந்தேன். ஒரு நாள் இரவு மட்டும் தங்கட்டும், நாளைக்கு போயிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சீனாவும் இல்ல மாமா, இங்க மக்கள் தப்பா நினைப்பாங்க, நான் மட்டும் தனியா இருக்கிறேன், அதனால மக்கள் ஏதோ பேசுவாங்க, வேண்டாமான்னு சொல்றாங்க. ஆனாலும் ரவீந்திரனும் இல்லப்பா, உன் மேல நம்பிக்கை இருக்கு, எந்த ஒரு பிரச்சனை வராதுன்னு எனக்கு தெரியும், அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தங்க வச்சுட்டு நாளைக்கு அனுப்பிடும் சொல்றாரு. இந்த நேரத்துல அந்த பெண்ணையும் விட்டுட்டு அவர் கிளம்புறாரு. அவங்க ஒரு குழந்தை வச்சிருக்காங்க. இப்பதான் அவங்க சொல்றாங்க, என் பேர் லட்சுமின்னு சொல்றாங்க. குழந்தை அழுதுட்டே இருக்கு. சீனாவும் ஏன் குழந்தை அழுதுன்னு கேக்குறாரு. இந்த நேரத்துல பால் இல்லாம கத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல நிலைமை புரிஞ்சுக்கிட்டு உடனடியா அவரு மாடு வச்சிருக்காரு. அந்த மாட்டுல இருந்து பால் கறந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்ப பால் அவளும் குடிச்சிட்டு குழந்தையும் கொடுத்துட்டு அவங்க தூங்குறாங்க. இந்த நேரத்துல காலைல எழுந்திருக்கிறாரு. ஆனா அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். வீட்டுல கமகமன்னு சாம்பிராணி வாசனை வருது. அது மட்டும் இல்லாம வீடு முழு சுத்தமா இருக்கு. காஃபி போட்டு வந்து குடுக்குறா. அதாவது உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையா, வீடு ஃபுல்லா வெறுமையா இருக்கு அப்படின்னு சொல்றா. இந்த நேரத்துல தான் அவளும் எனக்கு நேரமாச்சு, நான் வெளில எங்கேயாவது போய் வேலை தேடணும், அப்படி வேலை தேடினாதான் நான் தங்கறதுக்கு இடம் கிடைக்கும், என் மகனுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்றா. இதை கேட்டு அவர் ஆச்சரியப்படுறாரு. இந்த நேரத்துல தான் சீனாவுக்கு ஒரு யோசனை தோணுது. அதாவது நீ ஏன் இங்கே இருக்க கூடாது, நீ இங்கே வேலை செய்யலாம, நான் வழக்காட்டுக்கு வயல்வெளிக்கு போய் ஏதாவது வேலை செஞ்சுட்டு வருவேன், நீ வீட்டை மட்டும் சுத்தம் பண்ணி ஏதாவது சமைச்சு நான் கொடுத்தினா உனக்கு ஒரு மாசம் ஒரு சம்பளம் கொடுத்துறேன், நீ இங்கே தங்கிக்கலாம்னு சொல்றாரு. இப்ப அவளும் இந்த யோசனை நல்லா இருக்குன்னு சொல்லி சரின்னு சொல்றா. கொஞ்ச நாள்லயே அந்த குழந்தைக்கும் சீனாவுக்கும் நல்ல ஒரு நட்பு ஏற்படுது. இப்படியே நாட்கள் கிடக்குது. இப்போ ஒரு நாள் சீனா ரவீந்திரனோட கடைக்கு, அதாவது மாமா கடைக்கு போறாரு. என்னப்பா சீனா, ரொம்ப நாள் ஆளை காணுமே அப்படின்னு அவர் கேக்குறாரு. அப்பதான் சீனா சொல்றாரு, இல்ல அந்த பையன் என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டான், அதனாலதான் நான் வீட்டுக்கும் வயல்வெளிக்கும் போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு நேரம் கிடைக்கலன்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு ஆச்சரியம், யாரு எந்த பையன் 6 மாசத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தனே ஒரு பெண்ணையும் குழந்தையும், அந்த பையன் அப்படின்னு கேக்குறாரு. ஆமான்னு சொல்றாரு. இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இப்ப டீ குடிச்சிட்டு அவர் கிளம்புறாரு. இப்பதான் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, சரி இந்த பொண்ணு இவ்வளவு நாள் இருக்க, நீ யாரு, இந்த குழந்தை யாரு, உன்னுடைய ஊரு என்னன்னு நீ கேளு அப்படின்னு சொல்றாரு. இவரு சரின்ட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு லட்சுமி கேக்குறா, எங்க நீங்க வயலுக்கு போலியா அப்படின்னு கேக்குறா. இல்ல எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இவளுக்கு கொஞ்சம் ஆச்சரியம் தாங்க முடியல. சரி என்னங்கன்னு கேக்குறா. அப்பதான் சீனா சொல்றான், நீ யாரு, எங்க இருந்து வந்த, இந்த குழந்தை யாரு அப்படின்னு அவன் கேக்குறான். இந்த கேள்வியை சற்று எதிர்பார்க்காதவ, நான் இவ்வளவு நாள் சொல்லாம வந்தது தப்புதான், என்ன மன்னிச்சிருக்கணும்னு சொல்லி, நான் பக்கத்து ஊர் தான், நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷம் வாழ்ந்திருந்தேன், ஆனா என்னோட கெட்ட காலம் என்னமோ தெரியல, என்னோட கணவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. விபத்துல இறந்துட்டால என்னோட மாமனார் மாமியாரோ என்ன கெட்ட சகுனமா பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்க. நான் எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன், இந்த குழந்தையாவது இங்க வச்சுக்கீங்க, இந்த குழந்தைக்காவது நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு எவ்வளவு சொன்னேன். ஆனாலும் மாமனார் மாமியார் கேட்கவே இல்லை. அதுக்கு பிறகு வீட்டை விட்டு நானே வெளியே வந்துட்டேன். ஆனா எங்க போறதுன்னு தெரியாம தான் அந்த கடையில நின்று இருந்தேன். அப்பதான் ரவீந்திர அண்ணா இங்க கொண்டு வந்தாங்கன்னு அவர் சொல்றா.
சொல்றா. இதை கேட்டுட்டு இந்த முறை அவசரப்படாம அந்த பொண்ணு யாரு, அவங்க சொல்றது உண்மையா அப்படின்னு விசாரிக்க தொடங்குறான். இப்ப பக்கத்து ஊருக்கு போறான். இப்ப லட்சுமி பத்தி அவன் விசாரிக்கிறான். ஆனாலும் அந்த கிராம மக்கள் எல்லாமே லட்சுமி ரொம்ப நல்லவள் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. மேலும் அவ ஒரு அப்பாவி, அவனுடைய கணவன் வீட்டுல கணவன் இறந்த பிறகு வீணா துரத்திட்டாங்க, நல்ல பொண்ணுடைய வாழ்க்கை இப்படி கெட்டுருச்சுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட சீனா நேரா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் இப்படியே ஓடுது. அவன் மேல கொஞ்சம் கொஞ்சமா அன்பு செலுத்துறான். இப்ப இப்படியே நாட்கள் ஓடுது. ஆனாலும் ஒரு நாள் கிராம மக்கள் எல்லாரும் கூடி வராங்க. சீனாவை கூப்பிடுறாங்க. சீனாவும் கதவை ஓபன் பண்ணி பாக்குறான். ஊர் மக்கள் நின்று இருக்காங்க. என்ன அங்க நிக்கிறீங்க, என்ன விஷயம் கேக்குறான். அப்பதான் நீ இப்படி பண்றியே இது சரியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன பண்ணேன், என்ன தவறு செஞ்சேன்னு கேக்குறாங்க. உன்னுடைய பொண்டாட்டி வேற ஒருத்தவங்க கூட ஓடிட்டா, ஆனா வேறொரு பொண்ணை வீட்டுல கொண்டு வந்து இப்படி வாழ்ந்துருக்கியே இது சரியா இருக்கா அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்து ஊருக்காரங்களாம் நம்ம ஊரை பத்தி என்ன சொல்லுவாங்க, அதுவும் இந்த பொண்ணு பக்கத்து ஊர் பொண்ணு, அவங்க எல்லாம் மோசமா பேசுறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப லட்சுமி வெளில வரா. என்ன சொல்றீங்க, இது தப்பு, நான் அனாதையா இருந்தேன், எனக்கு அடைக்கலம் கொடுத்தது இவருதான், இவரை இப்படி தப்பா பேசாதீங்க, நான் வேணா அந்த வீட்டை விட்டு வெளில போயிடுறேன் அப்படின்னு கிளம்புறதுக்கு ரெடியா வரா. ஆனாலும் சீனா சற்று யோசிக்கிறான். அப்பதான் சீனா சொல்றான், இவ இதுவே இருக்கிறதால தானே பிரச்சனை, இவளை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த நேரத்துல லட்சுமி அதிர்ந்து போறா. அவனை திரும்பி பாக்குறா. இப்ப சீனா சொல்றான், ஆமா லட்சுமி, கொஞ்ச நாளாவே உன்னை விரும்புறேன், உனக்கு இஷ்டமா அப்படின்னு அவன் கேட்கிறான். சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவளும் சமாளிக்கிறா. இந்த நேரத்துல தான் பொட்டு இருந்து பொட்டு வைக்கிறான். ஒருத்தவங்க தாலி கொடுக்குறாங்க, தாலியும் கட்டுறான். சில நாட்கள் இப்படியே போயிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு நாள் சீனாவை பார்த்து லட்சுமி கேட்கிறா, சரி உன்னுடைய மனைவி எதுக்கு உன்னை விட்டு போனா அப்படின்னு கேட்கிறா. அப்பதான் இவன் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது நானும் சந்தோஷமா வாழ்க்கையை தான் வாழ்ந்துருந்தேன், ஆனா என்னுடைய மனைவி என்ன வெளியில போய் வேலை செஞ்சுட்டு வா, பணம் பத்தல அப்படின்னு சொன்னான். ஆனா நான் எவ்வளவு தவிர்த்து பார்த்தேன், கேட்கல. நான் சில நாள் வெளியில காய்கறி விற்கிறதுக்காக வெளியில போனேன். அப்படி போயிட்டு வந்து வீட்டுல பார்க்கும்போது நண்பரோட அவ சேர்ந்திருந்தா. இதை நான் பார்த்துட்டு கண்டிச்சேன். அடுத்த 2வது நாளே என்னை விட்டுட்டு ஓடிட்டா. ஓடின மறுநாள் எனக்கு ஒரு செய்தி வந்தது, அதுதான் என்னுடைய மனைவி இறந்துட்டா அப்படின்னு. என்னுடைய மனைவி விபத்துல இறந்துட்டான்னு செய்தி வந்தது. போலீசார் உடனே வருமாறும் சொன்னாங்க. ஆனா நான் அங்க போகல. போலீசார் வந்து விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நான் அமைதியாயிட்டேன்னு அவன் சொல்றான். மேலும் சொல்றான், வீட்டை விட்டு ஓடி போனது வேற யாரும் கிடையாது, அது உன்னுடைய கணவர் தான். உன்னுடைய கணவர் கூட தான் அவர் ஓடி போயிட்டாருன்னு பிறகு எனக்கு தெரிஞ்சது. பிறகு சில நாள்லயே 2 பேரும் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு நீனும் தவிச்சிட்டு வந்ததும் நீ என் வீட்டை தேடி நேரம் வந்ததும் எனக்கு புரியும். ஆனா உன்னுடைய குணத்தையும் சுபாவத்தையும் பார்த்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்மள வேண்டான்னு யார் உதவிட்டு போனாங்களோ அதுக்காகவே கடவுள் நம்மள 2 பேரையும் நல்ல ஒரு மனதோட சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப அவளும் கண்ணீர் விட்டு அழுகிறா. அவ உண்மையை ஒத்துக்கிறா. எங்கேயோ போலான்னு யோசிச்சேன், அப்பதான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, அது ஏன் உன் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு யோசிச்சுதான் இங்க வந்தேன்னு சொல்றா. இப்ப 2 பேருமே சந்தோஷமா இருக்காங்க. அந்த குழந்தையும் சந்தோஷமா வளர்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.